ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதுல இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நாம இயன்ற வரைக்கும் பொருளை தெரிந்து கொண்டிருக்கோம். இப்ப நாம இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சாரம் பார்க்கணும். என்ன படிச்சோம்? சுவாமிஜி அடிக்கடி சொல்றது மாதிரி சிம்ஹாவலோகனம். நானும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னாடி அதிகாரங்களுக்கு அத்தியாயங்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம திரும்பி பார்க்கணும். என்ன படிச்சோமோ அதை ஒரு தடவை திரும்பி பார்க்கறது அப்படிங்கிறது நமக்கு மனசுல நல்லா அந்த கருத்துகள் பதியறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்படி இந்த அத்தியாயத்துல பகவானே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வகையில இது பூர்வ அத்தியாயத்தினுடைய கண்டினியூஷனா இருக்கு. அப்படின்னு பூர்வ அத்தியாயமான 3வது அத்தியாயத்துல அங்க கர்ம யோகத்தை பற்றி பகவான் சொல்லிக்கொண்டே வந்தார். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தவ்யாத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம் அப்படின்னு இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த காமத்தை நீ ஜெயித்து காமத்தினால் ஏற்படக்கூடிய குறைவுகளை எல்லாம் நீ இந்த கர்மத்துல இச்சை அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய குறைவு. காமத்தினால ஏற்படுற குறைவு அப்படிங்கிறதுல இந்த கர்மத்தில் ஏற்படக்கூடிய இச்சை, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ற ப்ரிஃபரன்சஸ், இதை எல்லாத்தையும் கடந்து இந்த ஞானத்தின் மூலமாக நீ இந்த காமம் பல ரூபங்கள்ல வரும். அதை எல்லாத்தையும் நீ கடப்பதற்கு இந்த ஞானமானது உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த ஞானம் அப்படிங்கிறது முக்கியமா எதை பற்றி அப்படின்னா, இந்திரியங்களை எப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது, புலன்கள் புலன் இன்ப பொருட்கள் வழியே செல்லாமல் எப்படி கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது, அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கடைசியா சொன்னார் அவர். அப்ப என்ன சொன்னார்னா, எங்க இருக்கு இந்த காமம்ங்கிறது, எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்திரியங்கள் மனம் புத்தி இதுதான் அதுக்கு அதிஷ்டானம்னு சொன்னார். இந்த கனெக்ஷனை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த இந்திரியங்கள் மனம் புத்தி என்ற அதிஷ்டானத்தில் தான், அது அதிஷ்டானம்னா இதுதான் ஆதாரமா வச்சு கொண்டிருக்குது. அங்கதான் காமம்ங்கிறது உற்பத்தி ஆறுது நமக்கு. இந்த காமம்ங்கிறது நம்ம கர்மத்தை சரியானபடி நியத்தம் குரு கர்மத்துவம்னு சொல்லியிருக்கார் அங்க. அந்த நியத்தம் கர்மத்தை செய்ய விட மாட்டேங்கிறது. என்னுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் அதுல போடுறதுக்கு இந்த காமம் தான் காரணமா இருக்கு. ஏன்னா அர்ஜுனன் கேட்ட கேள்வி எதுக்காகன்னா, உன்னுடைய வேலையை மாத்திரம் நீ செய்தாயானால் உனக்கு யாதொரு துன்பமும் இல்லை. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக. அந்த ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவன் கேட்கிறான், அப்புறம் ஏன் யாரும் செய்யல அப்படின்னு. ஏன் யாரும் செய்யலைன்னா காமத்தினால குரோதத்தினால செய்யல, அது ரஜோகுண சமுத்பவம் என்று சொல்லி கொண்டு வந்த பகவான், இது எங்க இருக்கு, இதை எப்படி நீ அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த அறிவோடு கூட நீ காரியங்கள் ஆற்ற வேண்டும்னு சொன்ன. எதுக்கு இந்த பூர்வ பீடிகை சொல்றேன்னா, இந்த அதிகாரத்தினுடைய ஸ்டார்டிங் பகவான் என்ன சொல்றார், இதைத்தான் இமம் விவஸ்வதே யோகம். இப்படி அதிகாரம் ஸ்டார்ட் ஆச்சா, சாரி அத்தியாயம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதோட பூர்வம் என்னங்கிறத நாம கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்துக்கணும். படித்து கொண்டே போகும்போது அது கஷ்டம், நமக்கு உள்ள நிக்காது அந்த இடம். அதனால ஒரு ஒரு தாட் நம்ம கொடுக்கணுங்கிறதுனால இது சொன்னேன் நான். இப்ப இமம் இந்த மாதிரி ஒரு அறிவோடுதான், இந்த அறிவைத்தான் பெற்று முன்னாடி விவஸ்வான் மனு இக்ஷ்வாகு இவங்க எல்லாரும் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டிருக்கிறார்கள். யாரும் இன்னும் ஒரே ஒரு கிராம அதிகாரியாகவோ பஞ்சாயத்து தலைவராகவோ இல்லை, பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தான் இது உனக்கு இப்ப என்ன சொன்னேனோ அதே தான் அவர்களுக்கும் சொன்னேன். இந்த அறிவை பெற்று அவர்கள் கர்ம யோகம் செய்து தன்னுடைய காரியங்களை, இந்த ராஜாங்க காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த அறிவோடு செய்திருக்கிறார்கள். விருப்பு வெறுப்பே இல்லாமல் கர்மத்தில் பலனை முழுவதுமாக துறந்து அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். சொல்றதோடு இல்லாம அது காலப்போக்கில் நஷ்டமாயிடுது. அதனால இப்ப நான் உனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு, நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா நீ எனக்கு சகா, நீ எனக்கு பக்தன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வருது. இந்த டைம் லைன்ல ஒரு டவுட் வருது.
எப்படி நீ விவஸ்வானுக்கு சொல்லியிருக்க முடியும்? நீ இப்பதானே நான் பார்க்க பார்க்க என்னோட தானே இருக்க, இப்பதானே பிறந்திருக்க. அப்ப நாமெல்லாம் ஒரே இதுல தானே இருக்கோம். நீ எப்படி முன்னாடி சொன்னேன்னு நான் புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணான்னு கேட்கிற போது பகவான் தன்னுடைய அவதார ரகசியத்தை வெளியிடுகிறார் இந்த அத்தியாயத்தில். அதுக்கப்புறம் பகவான் சொல்றார், உனக்கும் நிறைய ஜென்மா இருக்கு, எனக்கும் நிறைய ஜென்மா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது. அதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நான் பிறக்கவே இல்லை. நான் இந்த பூத ஜனங்கள், இந்த இந்த இருக்கக்கூடிய அனைத்து கிரியேஷன்ல இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னா கூட நான் என்னுடைய மாயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற காரணத்தினால நான் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வருவேன். அப்படி நான் என்ன பண்ணுவேன், எதுக்காக வருவேன், என்ன டைம், நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றேன் அந்த டயத்தை அப்படின்னா, நான் ஃபிக்ஸ் பண்ணலப்பா. இந்த உலகத்துல எல்லாரும் செய்யற கர்மங்கள் தான் ஃபிக்ஸ் பண்றது. எப்பெல்லாம் தர்மத்திற்கு ஹானி ஏற்படுகிறதோ, கிளானி ஏற்படுகிறதோ, அது எப்பெல்லாம் குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அந்த தர்மத்தின் குறைவை போக்குவதற்காக நான் இங்கு அதர்மிகளை அழித்து தர்மத்தை காப்பாற்றி மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டி போவதுதான் எனக்கு வேலை. அதை நான் யுகே யுகே எப்பெல்லாம் தேவையா இருக்கோ அப்பெல்லாம் நான் வரேன். எனக்கு இப்பதான் வருவேன், இப்பதான் வரமாட்டேங்கிறது கிடையாது. எனக்கு டிசைட் பண்ணுற ஃபேக்டர் என்னன்னா, அங்க என்னுடைய தேவை இருக்கா இல்லையாங்கிறது. தர்மிகளுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுறது, அதர்மிகள் கை ஓங்கிறதுன்னா நான் வருவேன். அப்பதான் நான் கிளம்பி வரேன். இதை என்னுடைய இந்த இந்த திவ்யமான இந்த என்னுடைய அவதார ரகசியத்தை யார் ஒருத்தன் நன்றாக புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு இந்த தேகத்தை விடும் பொழுது மீண்டும் புனர்ஜென்மம் என்பது கிடையாது. அவன் என்னையே அடைந்தவன் ஆகிறான். ஏனென்றால் நான் யாருன்னு தெரிந்து கொள்ளும் பொழுதே அங்க ஒரு சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னா, ஈஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறச்சேயே நான் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம், இந்த ஜெகத் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிற பிரம்மன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம்தான் பிரம்மைக்கிய போதம் நமக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் உள்ள வச்சு இந்த விஷயத்த சொல்றார் பகவான். சும்மா நான் கிருஷ்ணருடைய பிறப்பு அந்த சர்க்கம் மாத்திரம் படிச்சுட்டு அவனுக்கு இனிமே பிறப்பே இல்லை அப்படி சொல்லல பகவான். அப்படியா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. ஆழ்ந்த அறிவு, பகவானை பற்றிய அறிவை ஆழ்ந்து பெறும் பொழுது என்னை பற்றிய அறிவையும் நான் ஆழ்ந்துதான் பெறுகிறேன். அதனால் அந்த ஆழ்ந்த அறிவின் காரணமாக அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். ஞானம்தான் காரணம். நமக்கு இந்த அத்தியாயத்துல சொல்லிண்டே வரப்போறது. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு இப்ப என்ன பண்ணுவான், அவன் என்னையே ஆசிரியத்திருப்பான். என் மயமாகவே அவனுடைய எண்ணங்கள் இருக்கும். அதனால் அவனுக்கு பயம் இல்லை, ராகம் இல்லை, குரோதம் இல்லை, எதுவும் அவனுக்கு இருக்காது. அவன் ஒருத்தர் 2 பேர் இல்லப்பா, பகவோ நிறைய பேரு இது மாதிரி அவர்கள் எல்லாரும் தூய்மை அடைந்து என்னை அடைந்திருக்கிறார்கள். இங்கு பிறந்து இந்த பூமியில் பிறந்து அவர்கள் என்னை அடைந்திருக்கிறார்கள். என்னை அடைந்திருக்கிறார்கள்னா அந்த இடத்துல வெறும்னா பகவான் இருக்கிற இடத்துக்கு போனார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அறிந்திருக்கிறார்கள்னு அர்த்தம் பண்ணு. பகவானை அறிவது, அதுதான் தன்னை அறிவது, பகவானை அறிவது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். எதுவும் அடையிறதுங்கிறது இங்க ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பக்தன் இப்படி இருக்கான்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, என்ன கேட்கிறேனோ அதெல்லாம் கொடுத்துடுவேன்ப்பா. நான் எப்ப கேட்கிறாங்களோ என்ன கேட்கிறாங்களோ அதை நான் கொடுத்துடுவேன். ஏன்னா நான் வகுத்த வழி மூலமாகத்தானே அவர்கள் என்னை கேட்கிறார்கள். நான் எங்க வகுத்தேன்னா, சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புறவாச்ச பிரஜாபதி, போன அத்தியாயத்திலேயே சொல்லிட்டார். ஒரு படைப்பை ஏற்படுத்தும் பொழுதே அந்த படைப்பில் அவர்கள் என்னென்னது செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சேர்த்து அறிவோடு கூடத்தான் அதை படைத்திருக்கிறார் பிரஜாபதி. அதன்படிக்கு அவர்கள் நடந்து கொண்டு என்னிடம் என்னை எப்படி வேண்ட வேண்டுமோ அப்படி வேண்டி என்னை கேட்கும் பொழுது எனக்கு ஆப்ஷனே இல்லப்பா, நான் கொடுத்துடுவேன். ஆனா ஜனங்க என்ன கேட்கிறாங்க தெரியுமா? காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜ. எப்ப பாரு இந்த கர்மங்கள் அதனுடைய பலன்கள் அதுலதான் அவர்களுடைய எண்ணமானது இருக்கிறது. சரி, பரவாயில்ல. அவர்கள் எப்படிப்பட்ட கர்மங்களை செய்து அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய வேண்டும்ங்கிறதுக்கு நான் ஒரு வியவஸ்தையை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். இன்னென்னாருக்கு இன்னென்ன குணம் இருக்கு, இன்னென்ன எபிலிட்டிஸ் இருக்கு, இந்த கர்மங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அவர்களுடைய அமைப்பு அப்படி இருக்கு, உடல் அமைப்பு, மன அமைப்பு, புத்தி அமைப்பு எல்லாம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வியவஸ்தையை பண்ணியிருக்கேன். எனக்கு தான் தெரியும் அது, ஏன்னா நான் தான் கிரியேட்டர். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக. சரி, அதை நான் பண்ணினேன்னா கூட நான் ஒன்றும் பண்ணினதாக அர்த்தம் இல்லைப்பா. நான் பண்ணினேன்னே அர்த்தம் இல்லை. நான் பண்ணியிருக்கேன்,
ஆனா நான் பண்ணலன்னு நீ புரிஞ்சுக்கோ. அங்கேருந்துதான் குழப்ப ஆரம்பிக்கிறாரு. நீ பண்ணிருக்க, நான் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? அப்ப பகவான் சொல்றார், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருதா. எனக்கு கர்மம் என்பது ஒட்டுவதில்லை. ஏன் காரணம் என்ன? அந்த கர்மத்தினால் வரும் பலனில் எனக்கு யாதொரு ஆசையும் இல்லை, இச்சை இல்லை, பலனில் எனக்கு நாட்டமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அதனாலதான் நான் பண்ணிருக்கேன், ஆனா நான் பண்ணல. இத கரெக்டா புரிஞ்சு கொண்டாதான் நம்மளால அந்த கர்மண்ய கர்ம பஷ்யேத் அகர்மணிச்ச கர்ம யகங்கிற 18வது ஸ்லோகத்தை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இங்க இருந்துதான் அதை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நான் தான் பண்ணியிருக்கேன், ஆனா நான் பண்ணல. ஏன்னா இது நான் பண்ணேங்கிற ஐடென்டிட்டி எனக்கு கிடையாது. அதனால எனக்கு இதுல எந்த விதமான அகங்காரமும் எனக்கு அதுல கிடையாது. அது என்ன என்ன ஆயிருக்கோ அது ஆயிருக்கு, அவ்வளவுதான். எனக்கு இதுவே பகவானே வந்து ஒரு டியூட்டிஃபுல்லா அதை பண்ற அப்படிங்கிறது தான் நமக்கு அங்க புரிஞ்சுக்கணும். இத்திமாம் யோபி ஜானாதி, இதை யார் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்மபீர் நசபத்தியதே, அவங்களுக்கு தான் கர்மம் வந்து ஒட்டுவதில்லை, பந்தப்படுத்துவதில்லை. அப்ப அவங்க பகவான் அப்படி புரிஞ்சுக்கும் போது தன்னையும் கரெக்டா அதே மாதிரி புரிஞ்சுப்பான் அப்படிங்கறதுனால பகவான் அதை சொல்ற. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரப்பி முமுட்சுபிகி. எதுக்காக உன்கிட்ட இதை சொல்றேன் தெரியுமா? ஸ்டோரி சொல்லலப்பா உனக்கு நானு. ஐ எம் நாட் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ டு ஜஸ்ட் வைல் அவே. அது கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் உன்னுடைய பூர்வர்கள் எல்லாரும் பெரிய பெரிய கர்மங்களை எல்லாம் பண்ணி இருக்கிறார்கள். குரு கர்மன் நீ பண்ணு வேலை. தஸ்மைத்தும் அவர்கள் எப்படி பண்ணினார்களோ, தஸ்மாத் அவர்கள் எப்படி பண்ணினார்களோ அதே மாதிரி நீயும் கர்மங்களை செய்வாயாக. இந்த புத்தியோடு செய்வாயாக. இந்த புத்தி எங்க சொல்லியிருக்கார்? 3வது அத்தியாயம் கடைசியில இருந்து ஆரம்பிக்கிறார். ஏவம் புத்தே பரம் புத்வாங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த புத்தியை உற்றக்கூடாது. எந்த காரியம் செய்தாலும் நான் செயல்படுபவன் அல்ல, செயல் உடல் மனம் புத்தி தான் செய்கிறது அப்படிங்கறத தான் அந்த புத்தியில வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி நான் செயல்படுபவன் அல்லன்றது இருந்தா தான் விருப்பு வெறுப்புங்கிறது இருக்காது. இல்லைன்னா விருப்பு வெறுப்பு வந்து உக்காந்துக்கும். ஏன் என்னோடதுப்பா, இது கரெக்டா இருக்கணும், யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு எப்ப வருது அப்படின்னா அட்டாச்மெண்ட் எல்லாம் வரும்போதுதான் வருது. பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இது என்னோட பகவான்ஸ் கிரேஸ், நான் ஏதோ பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அதுதான் அந்த ஆட்டிடியூட நம்ம வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. இந்த பகவானுடைய கிரேஸ்ன்னு சொல்றது கூட நம்மளோட மனசோட பக்குவத்துக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அது உண்மை என்ன அப்படின்னா, செயல் புரிபவன் நான் அல்ல, நான் ஆத்மா. எனக்கு கர்த்தா அபோக்தா தான் என்னோட லட்சணம். எது செயல் புரிந்தாலும் அது இந்த உடல் மனம் புத்தியை சார்ந்தது. அதுக்குதான் பகவான் சொல்றாரு. இத அவ்வளவு ஈஸியாலாம் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ரொம்ப படிச்சவங்களுக்கு கூட இதுல நிறைய குழப்பம் இருக்கு. அதனால நான் உனக்கு இதனோட விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். பகவானே எடுத்துக்கிறார் ஒரு ஸ்டெப் அஹெடா. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு கர்மானா என்னன்னு சொல்றேன், அகர்மானா என்னன்னு சொல்றேன், விகர்மானா என்னன்னு கூட உனக்கு சொல்றேன். நான் அதெல்லாம் சொல்லணும். உனக்கு சொன்னாதான் தெரியும். யார் கர்மத்தில் அகர்மத்தை காண்கிறார்களோ, யார் அகர்மத்தில் கர்மத்தை காண்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலேயே புத்திமான் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு 18வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்ச. அப்ப அவன் எப்படி பண்ணுவான்? அத ஏதோ டெக்னிக் வச்சிருக்க வேண்டாமா? அந்த ஞானி, அவனை ஞானின்னு நம்ம இப்ப டிஃபைன் பண்றோம், இவ்வளவுதான். அவன் தான் புத்திமான் ஞானி அப்படின்னு ஏதோ ஒரு டெக்னிக் வச்சிருக்கணும். என்ன வச்சிருக்கான்? எஸ்ய சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக. தட் இஸ் த லைன், இம்பார்ட்டன்ட் வேர்ட். காம சங்கல்ப வர்ஜிதா. அவனுக்கு எந்த விதமான இச்சை அந்த ஒரு பலன் இப்படித்தான் இருக்கணுங்கிற எண்ணமானது, சங்கல்பமானது அவனுக்கு கிடையாது. என் சங்கல்பம்ங்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் காமம்ங்கிறதே வருது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். முதல்ல ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஓ இது நல்லா இருக்கேன்னு நினைச்சாதான் அதுக்கப்புறம் அது எனக்கு வேணும்ங்கிறது வருது. கிடையாது. எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக. ஏன் அவன் காம சங்கல்ப வர்ஜிதனா இருக்கான்னா ஞானாக்னி தக்த கர்மான். அதனால அவனுக்கு ஞானம் என்பது அவனுடைய அனைத்து கர்மங்களையும் எரித்து பொசுக்கி விடுகிறது. தமாகு பண்டிதம் புதாகா அப்படின்னு சொன்ன. அப்புறம் சொல்ற அந்த அப்ப அதுக்கு அவன் என்ன எக்ஸசைஸ் பண்ணான்னா, கர்ம பல ஆசங்கம், கர்ம பலத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய நாட்டம் இருக்கே, அவன் எப்படி தியக்துவா அப்படின்னு எப்படி பண்றான்னாக்க அதை அவன் விட்டுடுறான். அந்த கர்ம பல சங்கத்தை அவன் விட்டுட்டான்னா அது என்ன பலன் வந்தாலும் அவன் ஜாலியா இருக்கான், நித்திய திருப்தனா இருக்கான். ஐயோ இது வந்தாத்தாங்க, இன்னைக்கு இது நடந்தாத்தான் எனக்கு வந்து போச்சு, இல்லைன்னா எனக்கு தலையே போயிடும் அப்படிலாம் கிடையாது. நித்திய திருப்தன். நான் எப்பவும் திருப்தியா இருக்கு. அது வந்தா ஆட் பண்ணிக்கோங்க, என்னோட ஃபெதர் கேப்ல எல்லாம் போட்டுக்கோங்க, இல்லையானா விட்டுருங்களேன். என்ன இப்போ
ஒரு ஒரு வெயிட் குறைஞ்சது, அவ்வளவுதான். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. நித்திய திருப்தன் நிராசிரயக, எதையும் நான் சார்ந்தே இருக்க மாட்டேன். இதுலயே பார்த்தோம் நம்ம 3வது அத்தியாயத்திலேயே கஷ்டித் அர்த்த விபாஸ்ரயக அப்படின்னு ஞானியினுடைய லட்சணத்தை 3வதுல 18வதுல சொல்லியிருக்க. எதற்கும் யாருக்கும் எப்பொழுதும் சார்ந்தே இருக்க மாட்டான் அப்படின்னு. இங்கேயும் பாருங்க, ரிப்பீட்டேஷனா இருக்கு. ஏன் நமக்கு இப்போ அவ்வளவு ஈஸியா போய் முன்னாடி இருக்கிறது இல்லை, இது இருக்கு அப்படின்னுங்கிறது ஞாபகத்துக்கு வராது. பகவான் இப்படி 10 வாட்டி சொன்னாதான் நம்ம மைண்ட்ல ஏறும். அதுக்காகத்தான் திருப்ப திருப்ப சொல்றது. நம்ம மைண்ட்லன்னா நாட் ஒன்லி அவர் மைண்ட், கேட்கிற அர்ஜுனனுக்குமே அப்படித்தான். திருப்பி திருப்பி இதுல நிறைய ரிப்பீட்டேஷன் வர்றதுக்கு காரணமே அதுதான். திரும்ப திரும்ப சொன்னாதான் சம்மட்டியால் அடிச்சு 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 சொல்லும் பொழுதுதான் அது உள்ளுக்குள்ள போய் நன்னா உரமா உட்கார்ந்துக்கிறது. அதனாலதான் இந்த அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் வரும். அப்ப அவன் அடுத்தது எப்படி இருக்கு? அடுத்து ஒரு லட்சணம் சொன்னார். எஸ்ய சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக. அவன் காம சங்கல்ப வர்ஜிதாக எப்படின்னா தியக்வா கர்ம பலாசங்கம், எல்லா பலன்கள்ல இருக்கிற ஆசங்கத்தையும் அவன் விட்டுடுறான். நித்திய திருப்தனா இருக்கான், நிராசிரியனா இருக்கான். அவன் எவ்வளவு வேலை பண்ணினாலும் அவனுக்கு எதுவுமே ஒட்டுறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்க. அப்புறம் அவனுக்கு மேற்கொண்டு சொல்றார், அவன் நிராசீகி, ஆசை கிடையாது அவனுக்கு. அவன் எப்படி அந்த ஒர்க் முடிஞ்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. அவனுக்கே ஃபேவரபிள் ஆனாலும் கவலை இல்லை, அட்வர்ஸ் ஆனாலும் கவலை இல்லை. ஹி இஸ் நாட் அட் ஆல் வரிட் அபவுட் இட். யதசித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக, எந்துன்னு பிடிச்சு பிடிச்சு வச்சுன்னு இருக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் விட்டு விடுறான். அவனுக்கு எதுவும் தேவைங்கிறதே கிடையாது. இது இருந்தா தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கிறதே கிடையாது. வெறும் உடம்புக்கு தேவையான விஷயங்கள் மாத்திரம்தான். அந்த உடம்பை கொண்டு ஏதோ காரியம் பண்றான்னா அந்த காரியம் பண்றான். ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன் ஆப்னோதி கில்பிஷம். எல்லா பாவங்களையும் அவன் அதனால கடந்து போகிறான். இப்ப அவன் சாப்பிட வேண்டாமா? அவனுக்கு சமாச்சாரங்கள்லாம் வேண்டாமா வாழறதுக்கு? எதிர்ச்சா லாப சந்துஷ்டம், என்ன கிடைக்கிறதோ அதுல திருப்தி பட்டுப்பான்ப்பா. அப்ப நமக்கு அதுதான் இவன் எப்படி இருக்காங்கிறது ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். அடுத்தது மறுபடியும் இந்த இடத்துலயும் சொல்றார். இந்த இடத்துலயும் இதையும் சேர்த்துக்கணும். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல இதையெல்லாமும் சேர்த்துக்கணும். இதெல்லாமே ஞானியோட லட்சணம் தான். எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, துவந்த்வாதீதோ விமத்சரக, பகை கிடையாது, பொறுமை கிடையாது. சமசித்தாவ சித்தவுச்ச, பெரிய காரியம் நடந்து கொண்டிருந்தால் கூட அதுல வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலையே கிடையாது. செய்ய வேண்டிய விஷயத்தை மாத்திரம் செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். அதனால அது எனக்கு வெற்றி தோல்வி பத்தி கவலை இல்லை, எல்லாத்தையும் மண்டக்கான்னு பண்ணி விட்டு போயிடுவேன், அப்படி கிடையாது. நல்லா பண்ணுவான் அவன். அதனாலதான் பகவான் சொல்றார், நான் தான் தன்னை சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம். அதை விட பெரிய கர்மா இருக்கா? ஆனா நான் பண்ணலைன்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரிதான் இந்த ஞானியினுடைய ஒரு பாவனையானது அப்படித்தான் அவனுக்கு இருக்கும். பாவனை கூட இல்லை, அதுதான் அவனுடைய அறிவு நிலையே. அதுதான் கத சங்கசிய முக்தசிய ஞானாவஸ்தித சேதசக. இந்த ஞானியினுடைய ஸ்துதி கடைசியா என்ன சொல்றாருன்னா, அவன் ஞான அவஸ்தித சேதச, அவனுக்கு ஞானம் நன்றாக நிலை பெற்றிருக்கிறது அவனுக்கு மனதில். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டக. அங்க சொன்னவனைத்தான் இங்க சொல்றார், ஞான அவஸ்தித சேதசக. இப்ப அவன் எப்படி பண்றான்னா, யஜ்யம் மாதிரி அவனுடைய கர்மங்கள் யஜ்ஞாயாச்சரத கர்மம் சமக்ரம் பிரவிலியத்தை. அப்படி யஜ்யமாக செய்யக்கூடிய அத்தனை கர்மாக்களும் அவனுக்கு அப்படி யஜ்யமாக செய்யக்கூடிய கர்மாக்கள் அனைத்துமே அவனுக்கு அந்த இறைத்தன்மையில் ஒடுங்குகிறது அப்படின்ற. இறைத்தன்மையில் ஒடுங்குகிறது. பிரவிலியத்தே அப்படின்னா எப்படி இறைத்தன்மையில் ஒடுங்கு? ஏன்னா அவன் தன்னை இறைவனாக உணர்ந்திருக்கிறான், தன்னை அவன் பிரம்மமாக உணர்ந்திருக்கிறான். அப்படி இருந்தா தான் அவன் இந்த இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவனால அட்டைன் பண்ண முடியும். இல்ல அவன் சாதாரணமா நான் ஜீவன் தான், நான் ஒரு அல்ப ஜீவன் தான், சாதாரண ஜீவன் அப்படிலாம் சொல்லி கொண்டிருந்தான் அப்படின்னா அவனுக்கு இந்த குவாலிட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, யஜ்ய முறைகளை சொல்ற. என்னென்ன யஜ்யங்கள் எல்லாம் ஒருத்தன் பண்ண வேண்டியிருக்கும். இவன் இப்படி இருக்கான் அப்படின்னா அவன் அப்படி இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டான். அவன் அப்படி நீ தெரிஞ்சுக்கோ, அப்பதானே நீயும் பண்ண முடியும். அதுக்காக வேண்டி பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகில ஆரம்பிச்சு தெய்வமே வாப்பர யஜ்யம், அதுல தேவ யஜ்யத்தை சொன்னார், அதுலயே பிரம்ம யஜ்யத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யே அந்த ஸ்லோகத்துல இந்திரிய சம்யம யஜ்யம், அப்புறம் விஷய கிரகண யஜ்யம், 2 யஜ்யம் அங்க சொன்னார். சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே
ஆத்ம சம்யம யோகாக்னவ், அங்க ஆத்ம சம்யம யஜ்யம், தியான யஜ்யம் அப்படிங்கறத எப்படி தியானம் பண்ணி தபஸ் பண்ணி அவன் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறான் அப்படிங்கறத சொன்னார். அப்புறம் திரவிய யஜ்யம், தபோ யஜ்யம், யோக யஜ்யம், சுவாத்தியாய யஜ்யம், ஞான யஜ்யம் அப்படிங்கிற அத்தனை யஜ்யத்தை 28வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. பிராணாயாம யஜ்யத்தை 29, 30 ரெண்டுத்திலையும் பிராணாயாம யஜ்யம், 30ல கூட சேர்த்து ஆகார நியம யஜ்யம், இத்தனை விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் என்ன சொல்றார், இந்த யஜ்யங்கள் எல்லாம் பண்ணறது ரைட்டு, ஆனா அவனோட யஜ்ய சிஷ்டாமிருதபுஜோ யாந்தி பிரம்ம சனாதன். யஜ்யங்களினுடைய பலனை, கர்மத்தினுடைய பலன் என்ன, கர்மயோகமாக கர்மத்தை செய்யும் பொழுது கர்மத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, சித்த சுத்தி. அப்ப அந்த சித்த சுத்தியானது அவனுக்கு யாந்தி பிரம்ம சனாதனம். அதுதான் அவனுக்கு பிரம்மத்தை அறிவதற்காக அவனை இட்டு செல்லும். அப்படி இருக்கும். அது இல்லாம இருந்து அவன் அயக்கியனா இருந்தா, இந்த யஜ்யங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன்பா, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், ஆனா எனக்கு ஞானம் வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு மோட்சம் வேணும், அப்படி வேணும் இப்படி வேணும்னா இந்த உலகத்திலேயே நீ நிம்மதியா இருக்க மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு மேல் உலகத்தை பத்தி என்னப்பா சொல்றது? இப்ப சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. குத்தோன்ய குரு சத்தம, ஒன்னும் சொல்றதுக்கே இல்லப்பா அதை பத்தி அப்படின்னு சொல்றார். இந்த உலக வாழ்க்கைக்கே அவனுக்கு இந்த யஜ்யங்கள் அனைத்தும் செய்யப்பட வேண்டியது அப்படின்னு. அப்ப நம்ம மோட்சம் இச்சையக்கோ இல்லையோ இந்த யஜ்யங்கள் மஸ்ட். அதனாலதான் பஞ்சமகா யஜ்யத்தை கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீ மோட்சம்ங்கிறது உன்னோட புருஷார்த்தமா வச்சுக்கலையோ, நீ பஞ்சமகா யஜ்யம் இஸ் யுவர் டியூட்டி, நீ பண்ணிதான் ஆகணும். அடுத்தது சொல்றாரு, இது மாதிரி பல விதமான யஜ்யங்கள்லாம் இருக்கு இந்த வேதத்துல. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், ஆனா ஒண்ணு நன்னா தெரிஞ்சுக்கோ, இந்த யஜ்யங்கள் எல்லாம் எதை உத்தேசிச்சு பண்ணிருக்குன்னா கர்மஜான். இதெல்லாம் கர்மத்தை உத்தேசித்து செய்யப்பட்டிருக்கிறது. கர்மா அப்படின்னு சொன்னாலே அதோடு சேர்ந்து வரக்கூடிய வேர்டு என்ன, லிமிட்டேஷன் அப்படிங்கிற. அந்த கர்மானாலே லிமிட்டேஷன் இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்படி லிமிட்டேஷனே இல்லாம உனக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னா, உனக்கு பூர்ணமான ஒரு பலன் கிடைக்கணும்னா என்ன பண்றது, ஞானம் ஒண்ணுதான். அதுக்குதான் சொல்ற, ஸ்ரேயா திரவியமயா யஜ்யா ஞான யஜ்ய பரந்தப. நீ இந்த திரவியம் போட்டு இந்த யஜ்யங்கள்லாம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், அது நீ ஞான யஜ்யம் தான்ப்பா இது எல்லாத்த விட ரொம்ப சிறந்தது. சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாக்கிட்ட. அத்தனை கர்மங்களும் உன்னை கொண்டு ஞான யோகத்துக்கு விட்டதுன்னா அதனால பிரயோஜனம் உண்டு, இல்லைன்னா யூஸ்லெஸ், வேஸ்ட். அப்ப நம்ம யஜ்யம் பண்ணும் பொழுதே நம்மளுடைய எண்ணமானது எப்படி இருக்கணும்னா ஞானத்தை பெற வேண்டும். அப்ப அவனுக்கு டவுட் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா, அது எப்படி எனக்கு கிடைக்கும், எனக்கு யார் கொடுப்பா அந்த ஞானத்தை அப்படின்னு. இதுல இந்த ஃப்ளோல சொன்னாதான் சொன்னது, அதனால வாசர் இங்கே போடுற. தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, குருவை அடை, பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் குருமுகமாக நீ அந்த ஞானத்தை பெறுவாயாக. எப்படிப்பட்ட ஞானத்தை, இங்க ஞான மகிமா சொல்லப்படுறது 35லிருந்து 38 வரைக்கும் ஞான மகிமா சொல்லப்படுறது. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் இதெல்லாம். இது என்னன்னா, எதை நீ அறிந்து கொண்டால் அதற்கு பிறகு உனக்கு மோகமானது எப்பொழுதுமே ஏற்படாதோ, எத் ஞாத்வான புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன. 4 விஷயம் சொன்னார். முதல்ல, திரும்ப மோகம் என்பது உனக்கு ஏற்படாது. இந்த சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிறத சர்வாத்ம பாவமானது உனக்கு ஏற்படும். ஏன பூதான்யசேஷேன திரக்ஷிஸ்யாத்மன்யதோமயி அப்படின்னு சொன்னார். அடுத்தது சொன்னார், நீ பெரிய பாப்பியா இருக்கலாம்ப்பா, இருக்கிற எல்லா பாவத்தையும் நீ பண்ணிட்டியானாலாம் கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு அந்த பாவத்துல இருந்தெல்லாம், பாப்ப கடல்ல இருந்தெல்லாம் நீ மீண்டு வெளியே வருவதற்கு இந்த ஞானமானது ஒரு தெப்பமாக உனக்கு உதவி செய்யும். அதனால் ஞானம் என்பது உனக்கு தேவை. அடுத்த ஞான மகிமா மறுபடியும் சொல்லியிருக்க. அடுத்தது சொன்னார், அப்ப எப்படி இந்த ஞானம் வேலை செய்யறது தெரியுமா, நன்கு கவனிக்கப்பட்ட அக்னியானது அதில் போடப்படக்கூடிய விறகு கட்டைகளை எப்படி எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல இந்த ஞானமானது, பக்குவப்பட்ட அந்த ஞானமானது, பக்குவப்பட்ட மனதில் பெறப்பட்ட அந்த ஞானமானது, நன்றாக சந்தேக விபரீதங்களே இல்லாது இருக்கக்கூடிய அந்த ஞானமானது உனக்கு என்ன நன்மையை செய்யும்னா, அனைத்து கர்மங்களையும் அது எரித்து சாம்பலாக்கி விடும் அப்படின்னு அதை சொன்னார். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசா குருதேர்ஜுன. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஞானத்தினுடைய மகிமையை கடைசியில நிறைவு பண்ணும் பொழுது என்ன சொல்றார், இத போல ஒண்ணு ஈக்குவலா சொல்ல முடியாது அர்ஜுனா. நகி ஞானேன சதிருஷம் பவித்ரம். பவித்ரம்னா என்ன படிச்சோம், பியூரிஃபை பண்றது அப்படின்னு படிச்சோம். எது
நம்மளை வந்து தூய்மைப்படுத்துகிறதோ அதுவே பவித்திரம். எல்லாம் அழுக்கா இருந்தா ஏதாவது ஒண்ணு ஒரு துணியை வச்சு அழுக்க துடைக்கலாம், ஜலத்தை வச்சு அழுக்க நீக்கலாம், சோப்பை போட்டு அழுக்க நீக்கலாம். ஆனா இந்த அந்தக்கரணத்துல இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கு இல்லையா, அது நான் அந்த அகங்காரம் மமகாரம்ன்ற பெரிய அழுக்கு இருக்கே, அந்த அழுக்க நீக்கணும்னா அது ஞானம் ஒன்றினால் மட்டும்தான் முடியும். அதுதான் பவித்திரமானது. அதை எப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் குருமுகமாக படிக்க படிக்க தத் ஸ்வயம் யோக சம்சித்தக காலேன ஆத்மனி விந்த, தன் மனதில் தானே அவன் புரிந்து கொள்வான். யார்? அந்த சின்சியர் ஸ்டூடெண்ட்டை பத்தி சொல்றார். அந்த ஞானியாக இருக்கக்கூடியவர் காலப்போக்கில் அவருக்கு அது நன்றாக புரிந்து அவர் மயம் ஆகிவிடும் அப்படின்னு. அதுக்கு அவர் என்னவோ ஒரு குவாலிபிகேஷன் வச்சிருக்கணுமே. அவர் வெறும் சுவாமி குரு கிட்ட போய் படிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு குவாலிபிகேஷன் இருக்கேன்னா ஸ்ரத்தை. அதை சொல்றார் அடுத்தது. ஞானத்தை பெறுவதற்கு ஒருவனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஸ்ரத்தை. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். அது ஒண்ணு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? அவனுக்கு ஸ்ரத்தை இல்லைன்னா அக்ஞஸ்டா ஸ்ரத்ததானஸ்ட சம்சயாத்மா. அவனுக்கு வந்து சந்தேகம். ஸ்ரத்தை இருந்ததுன்னா சந்தேகம் இருக்காது. குருமுகமாக ஞானத்தை பெற்று அவன் முக்தியை அடைவான். ஸ்ரத்தை இல்லைன்னா அவனுக்கு சம்சயம் வரும். சம்சயாத்மா வினஷ்யதி. அவனுடைய பிறவி வீணாகி அவன் வீணாவான் அர்த்தம். அந்த பிறவி கொடுக்கப்பட்ட மனித பிறவி வீணாகும். அதுக்கப்புறம் பகவான் கன்க்ளூட் பண்ற யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சின்ன சம்சயம். நீ என்ன பண்ணணும்னாக்க, உன் கர்மா பண்ணும் பொழுது இந்த கர்மயோக புத்தியோட தான் நீ பண்ணணும். நீ உனக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை பண்ணது ஏன் நம்ம பண்றோம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஞானத்தின் மூலமாக அத்தனை சந்தேகங்களையும் வெட்டி வீசி எறி. என்ன சந்தேகம்? நான் ஜீவனா, நான் யாரு அப்படிங்கறதுல எல்லாம் சந்தேகம் இருக்கு இல்லையா? நான் தூய உணர்வு அப்படிங்கறத நீ சந்தேகம் இல்லாம நீ வந்து உன் மனசுல இருத்திக்கொள். அதுக்கு ஞானத்தை நீ ஒரு வாளாக வைத்துக்கொள். ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்தந்தி தனஞ்சய. அவனுக்கு அப்பதான் அது பந்தப்படுத்தாமல் இருக்கும் அப்படின்னு சொன்ன. அதனால லாஸ்டா எப்படி முடிக்கிறார் அவர்? தஸ்மாத் அஜ்ஞான சம்போதம். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எதனால வந்தது இந்த கிருத்ஸ்னம் ஞானாசின் ஆத்மனகன்னு சொல்றாரு. இந்த எங்க வந்திருக்கு? ஹிருதயத்தில். எதனால வந்தது? அஜ்ஞானத்தினால ஏற்பட்டு அறியாமை, அனாதி காலமாக இருக்கக்கூடிய அவித்யினால அறியாமையினால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் இருக்கே, இந்த கேள்விகள் இருக்கே மனசுல, இது எல்லாத்தையும் நீ ஞானத்தினால், ஞானம் என்ற வாளினால் நீ நன்றாக வெட்டி வீழ்த்தி விடுவாய். அதனால நீ எழுந்துரு, போர் பண்ணு. நான் ஏன் போர் பண்ணணும்? நான் என் தாத்தாவை ஏன் கொல்லணும்? எங்க பெரியப்பாவை ஏன் கொல்லணும்? என்னோட பேரனை ஏன் கொல்லணும்லாம் கேட்காத. யூ ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு நாம இந்த சம்மரியை நாம இப்ப முடிச்சுக்கிறோம். இந்த சொற்குற்றம் பொருட்குற்றம் ஏதாவது இருந்ததுன்னா அப்படின்னாலும் இந்த லாஸ்ட் பார்ட் எல்லாருக்குமே ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஓம் தத் சத்து இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான கர்ம சந்நியாச யோகோ நாம சதுர்த்தோத்தியாய. அதை சொல்லித்தான் நீங்க பாராயணம் பண்ணும்போதும் முடிக்கணும். இல்ல சொல்ற அந்த முதல் ஓம் தத் சத்து அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய சொற்குற்றம் பொருட்குற்றம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு க்ஷமா அப்படிங்கிறதாக இருக்கு. அதனால இந்த பகவத்கீதை என்ற இந்த சாஸ்திரத்தில் இது ஒரு பிரம்ம வித்யாக இருக்கிறது. ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வித்தையாக இருக்கிறது. யோக சாஸ்திரமாக இருக்கிறது. இதில் இந்த கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசிக்கொண்ட சம்வாதை ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வரக்கூடிய கருத்துக்களை நாம இப்போ 4வது அத்தியாயத்தில் படித்திருக்கிறோம். அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். உங்க எல்லாருக்கும் இது ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனா இருக்கும் அப்படின்னு நான் பூர்ணமா நம்புறேன். 3வது அத்தியாயத்துல நாம வந்து அத்தியாயத்தினுடைய இது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை அதை வந்து பாராயணம் பண்ணி காமிச்சோம். இந்த வாட்டியும் அதே மாதிரி நம்ம 4வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி காமிக்க போறோம். நானும் மைத்திலிஜியும். எல்லாரும் மியூட்ல, நீங்களும் எங்களோட சேர்ந்து படிங்க. மைத்திலிஜி ஆரம்பிக்கும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத சதுர்த்தோऽध्यायः.
கர்ம ஸ்ரீ சந்நியாச படிச்சுங்க. சரி. ஞான கர்ம சந்நியாச யோகः ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययम् विवस्वान् मनवे प्राहः मनुरिक्ष्वाकवे ब्रवीत्. एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परन्तप। स एवायं मया तेद्य योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति रहस्यं हेतुदुत्तमम्. अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयां त्वमादौ प्रोक्तवानिति। श्रीभगवानुवाच बहूनि मे व्यतीतानि जन्मानि तव चार्जुन तान्यहं वेद सर्वाणि न त्वं वेत्त परन्तप. अजोऽपि सन्नव्ययात्मा भूतानामीश्वरोऽपि सन् प्रकृतिं स्वामधिष्ठाय सम्भवाम्यात्ममायया। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे। जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन. वीतरागभयक्रोधा मन्मया मामुपाश्रिताः बहवो ज्ञानतपसा भूता मद्भावमागताः। ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम्. मम वर्त्मानुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः. काङ्क्षन्तः कर्मणां सिद्धिं यजन्त इह देवताः क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा। चातुर्वर्ण्यं मया सृष्टं गुणकर्म विभागशः तस्य कर्तारमपि मां विद्य कर्तारमव्ययम्. न मां कर्माणि लिम्पन्ति न मे कर्मफले स्पृहा इति मां योऽभिजानाति कर्मभिर्न स बध्यते। एवं ज्ञात्वा कृतं कर्म पूर्वैरपि मुमुक्षुभिः कुरु कर्मैव तस्मात् त्वं पूर्वैः पूर्वतरं कृतम्. किं कर्म किमकर्मेति कवयोऽप्यत्र मोहिताः तत्ते कर्म प्रवक्ष्यामि यज्ञात्वा मोक्ष्यसे शुभात्। कर्मणो ह्यपि बोद्धव्यं च विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यं गहना कर्मणो गतिः. कर्मण्यकर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृत्स्नकर्म कृत्। यस्य सर्वे समारम्भाः कामसङ्कल्पवर्जिता ज्ञानाग्निदग्धकर्माणं तमायुः पण्डितं बुधाः. त्यक्त्वा कर्मफलासङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः। निराशीर्यत चित्तात्मा त्यक्तसर्वपरिग्रहः शरीरं केवलं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम्. यदृच्छालाभसन्तुष्टः
द्वन्द्वातीतो विमत्सरः समः सिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते गतसङ्गस्य मुक्तस्य ज्ञानावस्थितचेतसा यज्ञायाश्चरतः कर्म समग्रं प्रविलीयते ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्म समाधिना दैवं येवापरे यज्ञं योगिनः पर्युपासते वपरे यज्ञं यज्ञेनैवोपजुह्वति श्रोत्रादीनीन्द्रियाण्यन्ये संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयान्यन्य इन्द्रियाग्निषु जुह्वति सर्वानीन्द्रियकर्माणि प्राणकर्माणि चापरे आत्मसंयमयोगाग्नौ जुह्वति ज्ञानदीपिते द्रव्ययज्ञास्तपोयज्ञा योगयज्ञास्तथा परे स्वाध्यायज्ञानयज्ञाश्च यतयः संशितव्रताः अपाने जुह्वति प्राणापानं तथा परे प्राणापानगतिरुद्ध्वा प्राणायामपरायणाः अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेऽप्येते यज्ञविदो यज्ञक्षपितकल्मषाः यज्ञशिष्टामृतभुजो यान्ति ब्रह्म सनातनम् नायं लोकोऽस्त्ययज्ञस्य कुतोऽन्यः कुरु सत्तमा एवं बहुविधा यज्ञा वितता ब्रह्मणो मुखे कर्मजान् विद्धितान् सर्वान् एवं ज्ञात्वा विमोक्ष्यसे रेयान् ज्ञानयज्ञः परन्तप सर्वं कर्माखिलं पार्थ ज्ञाने परिसमाप्यते तद्विद्धि प्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेक्ष्यन्ति ते ज्ञानं ज्ञानिनस्तत्त्वदर्शिनः यज्ञात्वा न पुनर्मोहम् एवं यास्यसि पाण्डव येन भूतान्यशेषेण द्रक्ष्यस्यात्मन्यथो मयि अपि चेदसि पापेभ्यः सर्वेभ्यः पापकृत्तमः सर्वं ज्ञानप्लवेनैव वृजिनं सन्तरिष्यसि यथैधांसि समिद्धोऽग्निः भस्मसात् कुरुतेऽर्जुन ज्ञानाग्निदग् सर्वकर्माणि भस्मसात् कुरुते तथा न हि ज्ञानेन सदृशं पवित्रमिह विद्यते तत्स्वयं योगसंसिद्धः कालेनात्मनि विन्दति श्रद्धावान् लभते ज्ञानं तत्परः संयतेन्द्रियः ज्ञानं लब्ध्वा परां शान्तिम् अचिरेणाधिगच्छति अज्ञश्चाश्रद्धधानश्च संशयात्मा विनश्यति नायं लोकोऽस्ति न परो न सुखं संशयात्मनः योगसन्न्यस्तत्कर्माणं ज्ञानसञ्चिन्न संशयम् आत्मवन्तं न कर्माणि निबध्नन्ति धनञ्जय तस्मादज्ञानसम्भूतं हृत्स्थं ज्ञानासीनात्मनः
चित्वैनं संशयं योगम् आत्तिष्ठोत्तिष्ठ भारत ॐ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानकर्मसन्न्यासयोगो नाम चतुर्थोऽध्यायः। श्रीकृष्णार्पणमस्तु। ॐ इन्- श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीगीतामाहात्म्यम्